இன்ஃபேக்ட் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து இப்போ உருவாயிட்டு இருக்கு. திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய சம்பவம் இந்த மாதிரி நடக்கும்போது தட் பிகம்ஸ் அ ட்ரிகர். மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் வந்து என்ன இப்படி நடந்துருச்சு, என்ன கவர்மெண்ட் வந்து இப்படி ஒன்னும் சரியா பாதுகாப்பு கொடுக்கலையா அப்படின்னு அந்த கேள்விகள்லாம் வருது இல்லையா. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தி இருந்தாலும் பெரிய அளவுக்கு திமுக மீது அந்த விமர்சனம் அப்படின்றது இல்லை. இப்ப இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிற்பாடு அந்த விமர்சனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு சம்பவத்துக்கு அடுத்து இன்னொரு வேற ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் மக்கள் பேசுவாங்க, பார்ப்பாங்க. இது ஆக்சுவலா ஆளுகின்ற அரசுக்கு வந்து இந்த கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க அதிகாரிகளுடைய செயல்பாடுகள், அதே போல காவல்துறை போதிய அளவு அங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யல. அதுக்கப்புறம் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், இது எல்லாமே வந்து அரசாங்கமும் அட்ரஸ் பண்ணல, தாவேக்காவும் அட்ரஸ் பண்ணல. 2 பேர் தான் இதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ். 2 பேரும் அட்ரஸ் பண்ணல. அவங்க என்ன, அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடு கொடுத்துட்டோம், விஜய் தாமதமா வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு. தாவேகா தரப்புல இருந்து இது வரைக்கும் அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு அப்படின்னும் போது, அப்ப அந்த லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஜய் உடைய முடிவு என்ன, அவர் என்ன சொல்ல போறாரு, என்ன பேச போறாரு அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்திருக்காங்க. உங்களுக்கு அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதிமுக உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அதே போல உங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து, திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல இருந்து பெரிய அளவுக்கு விஜய் மீதான விமர்சனம் இல்ல. எந்த தலைவர்கள் விஜய் வந்து ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருமே கிடையாது. யாருமே பண்ணலையே. ராகுல் காந்தி பேசி இருக்காரு. உங்களுக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து ஓரளவுக்கு உங்களோட ஒரு சிம்பத்தட்டிக்கா இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்போ அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றத முடிவு பண்ணும். ஆனா அடுத்த கட்ட நகர்வு என்பது நீங்க கரூருக்கு போகாம நீங்க வேற எதுவும் பண்ண முடியாது. வேற எது பண்ணாலும் இந்த விமர்சனம் அப்படின்றது கரூருக்கு போகாம அந்த மக்களை பார்க்காம நீங்க வந்து இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற விமர்சனம் அப்படின்றது காலங்காலத்துக்கும் இருக்கும்.